இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த மெசேஜ் வருமா? அவங்க உங்கள மறந்துட்டாங்களா? இல்ல இந்த மௌனம் சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னு புரியாம குழம்பிட்டு இருக்கீங்களா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, இல்ல நீங்க எங்க வெளியில போனாலும் சரி, உங்க கண்கள் அவங்கள தேடுதா? இல்ல நீங்க போன பல இடங்களுக்கு போகும்போது அவங்களோட நினைவலைகள் உங்களுக்கு தாக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியுது. இல்லன்னா நீங்க வந்து அப்பப்போ அவங்களோட WhatsAppயோ இல்லன்னா வந்து எந்த மெசேஜ் ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்களோ, அதில போய் அவங்களோட லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதோ, இதெல்லாம் வந்து அந்த தனிமையில நீங்க கோ த்ரூ பண்ற தவிப்பு தான். இப்போ நாம வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத விட, அவங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல என்ன எனர்ஜில இருக்காங்க நம்ம பார்க்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மறந்துட்டாங்களா? இல்ல அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? ஏன் பேசாம இருக்காங்க? அப்படிங்கிறத தான் நம்ம இங்க விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு திருப்தியே இல்லாத நிலைமையில இருக்காங்க. மேபி இந்த பெர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. மேபி நீங்க பார்க்குற நெறைய பேத்தோட பெர்சனோட சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடகம், விருச்சகம், மீனம் அந்த ராசிய சேர்ந்தவங்களா இருக்கலாம். இட்ஸ் வாட்டர் சைன். ஸோ எமோஷனலா வந்து அவங்க ஆக்சுவலா அவங்க ரொம்ப சைக்கிக். உங்க எனர்ஜி அவங்க பிக் பண்ண முடியும். ஆனா வந்து அவங்க எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றதுல வந்து அவ்ளோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. அவங்களால இத இத எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லனா வராது. அவங்களுக்கு வந்து மேபி பாஸ்ட் வூண்ட்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அ எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு பற்று போய்க்கிட்டே இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்னா இல்ல. ஏன் அப்படிங்கிறத நம்ம கேள்விய பார்க்க அவங்க மனசுக்குள்ள ஆழமா பார்க்கும்போது ஒளிஞ்சிட்டு இருக்க ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த அமைதி, நீங்க பேசாம இருக்க இந்த அமைதியில புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், உங்களோட காதல் எவ்வளோ ஆழமானது. இத தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் அவங்க வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்கள விட்டுட்டு போயி அ அவங்க கும்மாளம் போடுறது, இல்லன்னா வந்து இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க இல்ல. உங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் சொல்ல நினைச்சா பார்க்கலாம். பட் உங்கள பிரிஞ்ச இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மைய தான் குடுத்துருக்கே தவிர, ஒரு கெட்ட விஷயத்த கொண்டு வரல. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, இந்த டெஸ்பரேட் எனர்ஜில இருக்க மாட்டாங்க. டெஸ்பரேட் அப்படின்னா, சும்மா நொடிக்கு ஒரு தடவ பார்க்கறது, எந்த ஃபோன் கால் வந்தாலும் வந்து பரபரப்பா போய் எட்டி பார்க்கறது, இல்ல அப்படின்னா நீங்க போன இடங்களுக்கு திரும்ப போய் பார்க்கறது, வந்திருக்காங்களா அப்படின்னு, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸ்டாப். நம்ம இந்த கான்செப்ட்ட நம்ம மிரர் ரியாலிட்டில பார்த்துருப்போம். ஸ்டாப் சேசிங் அப்படின்னு. அத தான் நீங்களும் பண்ணணும். அதுதான் உங்களோட பெர்சன அட்ராக்ட் பண்ண உதவும். ஸோ அந்த ரீடிங் நீங்க பார்க்கலன்னா, இப்ப பாருங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட் ரீடிங். ஏன்னா நீங்க உங்க பவர்ல நிக்கிறீங்க. இதுதான் அவங்களுக்கு உங்களோட அருமைய புரிய வைக்க உதவுது. ஸோ ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் இந்த நீங்க குடுத்த இந்த பாஸ் இல்லன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்த இந்த டிவைன் இன்டர்வென்ஷன், இந்த பிரேக், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்களோட அருமைய உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே தவிர, இந்த காதல உடைக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த காதல் வந்து இட்ஸ் அ டிவைன் லா. இந்த காதல் வந்து ஒரு அழகான ஒரு காதல். இது வந்து பிரபஞ்சத்தாலேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கொடுக்கப்பட்ட காதல். 2லயுமே பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் டெம்பிள் பாத். ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன். இந்த டெக்லயும் பாட்டம் டெக் எனர்ஜி அவங்களது வந்து ஒரு தெய்வீக காதல்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அது இல்லாம இது வந்து சோல்மேட் கார்டும் இதில இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப தெளிவா ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட்டுட்டே தான் இருக்கேன். அத பாருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பெர்சன் நிச்சயமா உங்கள மிஸ் பண்றாங்க. அதுல உங்களுக்கு துளி சந்தேகமும் தேவையில்ல. நீங்க தான் வந்து அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நம்புறாங்க. இவங்களோட காதல் ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த காதல்ல ஒரு துளி கலப்பும் இல்ல. அதுல வந்து நீங்க எந்த சந்தேகமும் படணும்னு அவசியம் இல்ல. கிராஸ் ரோட், குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஸோ இப்போ வந்து அவங்க அ மேபி இந்த பெர்சன் வந்து கொஞ்ச நாளா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லன்னா வந்து ஒரு இந்த பாஸ் அவங்க எடுத்ததுக்கு காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆப்ஷனா கூட இருக்கலாம். நம்ம அங்க போறது என்னன்னா ட்வின் ஃப்ளேம் ஜர்னின்னு வந்துச்சுனாவே இங்க காமிக் எனர்ஜி இருக்கும். அவங்க வந்து ஒரு லஸ்ட்ஃபுல் எனர்ஜிய தொரத்துறது இதெல்லாம் நடக்கும். ஆனா அவங்க சொல்றாங்க, "ஏன் மேடம் பொய் சொல்றீங்க? நான் ரொம்ப லாயலா இருக்கேன். 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப லாயலா இருக்க பெர்சன். நீங்க தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. ஏன்னா இங்க ருப்பாஞ்சல் எனர்ஜி இருக்கு. ருப்பாஞ்சல் கிட்ட யாரால போக முடியும்? ஒன்லி டிவைன் கவுண்டர் பார்ட்டால மட்டும் தான் போக முடியும். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் இங்க ருப்பாஞ்சல் எனர்ஜி. குயின் ஆஃப் கப்ஸ். உங்ககிட்ட லாயலா இருக்க ஒரு பெர்சனால மட்டும் தான் வர முடியும். அது டிவைன் கவுண்டர் பார்ட்டால மட்டும் தான் வர முடியும்.
அவங்க வந்து இந்த அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு பொறந்துருச்சு. உங்கள்கிட்ட வர பாதை. இதுதான் உங்க இந்த இடத்துக்கு வர பாதை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாதையில ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப டார்க் பாதை. இதுல போனேன்னா நான் மாட்டிப்பேன். இந்த மாதிரி மாட்டிக்குவேன். இல்லன்னா இந்த மாதிரி ஒரு தவறான பாதைய தேர்ந்தெடுத்தனால அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. அந்த புரிதல் என்ன? எதனால வந்தது? இந்த மாட்டிக்கிட்டனால தான் வந்தது. இல்லன்னா வந்திருக்குமா? வந்திருக்காது. உங்க அருமையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கப்ஸ். எ உள்ளுக்குள்ள காதலோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா, மனசுக்குள்ள இல்லன்னா 5Dல அவங்களோட காதல் வந்து கிங் ஆஃப் கப்ஸ். ஆனா இங்க அவங்க வந்து என்ன எனர்ஜிய ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, நைட் ஆஃப் கப்ஸ். இன்னும் வந்து அந்த காதலோட ஆழத்த உங்ககிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆனா ஆழம் உள்ள இருக்கு. அத வந்து வெளியில அவங்க காட்டிக்கிறதுக்கு தயக்கமா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அவங்களுக்கு அத எக்ஸ்பிரஸ் பண்றது கஷ்டம். இல்லன்னா வந்து ஒரு ஈகோ ஸ்ட்ரகிள் இந்த மாரி ஏதோ ஒரு 3D ரிலேட்டடான விஷயம் அது வந்து ஒரு தடைய உருவாக்கிட்டு இருக்கு. பட் சூன் அவங்க அதை கடந்து வருவாங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு வந்து நிச்சயமாவே நரகமா தான் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்ல. ரொம்ப லாயலா இருக்காங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுமே வந்து நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்களா? உங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துராதா? அப்படிங்கிறதுக்காக தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆ உங்கள விட்டு பிரிஞ்சிருக்க இந்த ஒரு ஒரு நொடியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இட்ஸ் லைக் வலி நிறைஞ்ச விஷயமா தான் இருக்கு. ஸ்ட்ரென்த். காதல வந்து சொல்லுவாங்களா? நீங்க இவ்வளோலாம் சொல்றீங்க மேடம். காதல் வந்து சொல்லுவாங்களா? அப்படின்னா நிச்சயமா சொல்லுவாங்க. அதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல. அந்த தைரியம் வருது. ஜட்ஜ்மெண்ட். இது எல்லா கெட்ட விஷயத்தையும் தாண்டி அவங்க வருவாங்க. இதுக்கான டைம் லைன் என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ நிச்சயமா உங்கள மிஸ் பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. இந்த தடைகள இந்த காமிக் எனர்ஜியா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இந்த பாதையில வர தடைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வருவாங்க. நீங்க ருப்பான்சஸ் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்கள வந்து தொரத்துவாங்க, உங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ஸ் தான் அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹார்ஸ் எனர்ஜி தான் இங்க இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, குதிரையில தான் வராங்க. இதெல்லாம் இன்னொரு வந்து கன்ஃபர்மேஷன். அவங்க சரியான பாதையில தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்கள அடைவாங்க. அதாவது நீங்க இருக்க இடத்த தேடி வருவாங்க. நீ நீ அவங்க தான் தேடி வரப்போறாங்க. இதில நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. அந்த டெஸ்பரேட் எனர்ஜி மட்டும் விட்டுருங்க. அது ரொம்ப ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க. எப்போ வரும்? எப்போ வரும்? என்ன நடக்கும்? 24/7 அதையே நினைச்சிட்டு இருக்காம, ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். நிச்சயமா உங்களுக்கு அந்த ரீடிங் வந்து மிரர் ரியாலிட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். அதில வந்து ரொம்ப கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதனால தொரத்தக்கூடாது, தொரத்தாம இருக்கனால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும். அதுதான் உங்களோட டெக்னிக் இங்க. அத பண்ணீங்கனாவே போதும். அவங்க தான் காதல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற தடைகள அவங்களால தாண்டி வர முடியும். தாண்டி வருவாங்க. நீங்க வந்து மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க வந்து உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் ஆன் கரியர். உங்கள பொய் சொல்லி யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க கிட்ட உங்கள பத்தி காசிப் சொல்றது, உங்கள பத்தி புரளி கிளப்புறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. நீங்க வந்து ஷெக்மத் எனர்ஜில இருக்கீங்க. ஆ ஸோ உங்ககிட்ட வந்து அவங்கள பத்தி பேசுற தைரியம் யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஆல்ரெடி செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க. அது இல்லாம யூ நோ வாட் அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட தான் உங்கள பத்தி தப்பா பேசி ஏதாவது அவங்க வராத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் தடுக்க முடியுமா அப்படின்னா, நோ. இது ஒரு அட்டெம்ப்ட் தான் நடக்கும். ஏன்னா அந்த ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ரொம்ப மனசு உடைஞ்சு போன நிலைமையில தான் இருக்காங்க. நீங்க இல்லாம. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஒரு சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி அடச்சே ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்னு நசுக்கி போட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க உங்க பவர்ல ஆல்ரெடி இருக்கீங்க. கிங் ஆஃப் காயின்ஸ். உங்கள நோக்கி வரும்போது இந்த பெர்சன் ரொம்ப ஸ்டேபிள். ஓ! குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்க எனர்ஜிக்கு நிச்சயமா வந்துருவாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ மூவிங். பொறுமையா இருங்க. பொறுமை தான் உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ். நான் அந்த கைடன்ஸ் தான் இப்ப எடுத்தேன். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, மாதங்கள் தான். வாரங்கள், நாட்கள் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து பென்டக்கிள்ஸ் எனர்ஜி தான் வருது. பிரபஞ்சம் அதனால தான் சொல்றாங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். இப்போதைக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காதீங்க. இந்த பெர்சன் உங்கள நோக்கி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் மாதங்கள் ஆகும். நாள் கூட இல்ல. மாதங்களே ஆகும். ஆனா இந்த மாதத்துல எதுவுமே நடக்காதா அப்படின்னா இல்ல. கம்யூனிகேஷன் வரும். அவங்க கிட்ட இருந்து எனர்ஜெட்டிக்கா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். உங்க காதல் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். மேபி உங்க கரியர்ல 2 பேத்துக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சைன்ஸ். வென் ஐ கேன் கிவ் யூ சம் சைன்ஸ். உங்களுக்கு வந்து சில சைன்ஸ் தரேன். இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவங்க அந்த சைன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சில மாதங்கள்ல அவங்க உங்கள வந்து சேர்ந்துருவாங்க. மேபி நீங்க மீன். அ
ஏதாவது ஃபிஷ் டேங்க் உங்க வீட்ல இருக்க ஃபிஷ் டேங்க்கே வந்து விரைச்சு பார்த்துட்டு, "என்ன மேடம் மீன் பார்த்துட்டேன் வரலன்னு" சொல்லக்கூடாது. நீங்க எங்கேயாவது வெளியில போம்போது மீன் சிம்பல், இல்லன்னா கொடியில பார்க்குறது, ஒரு ஸ்கெட்ச்ல பார்க்குறது, ஏன்னா நீங்க வேற எங்கேயாவது வீடியோ பார்க்கும்போது ஒரு மீன் பார்க்குறது, அந்த மாரி விஷயங்கள். அடுத்தது கருடன் பார்த்தீங்க, கழுகு பார்த்தீங்க, ப்ரவுன் ஹார்ஸ் எஸ்பெஷலி. அது இல்லாம வந்து சைன் போர்ட்ஸ், டைரக்ஷன் சொல்ற சைன் போர்ட்ஸ் இல்ல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, ரொம்ப பெக்யூலியரான இடத்துல இருக்க சைன் போர்ட்ஸ். நம்ம ரோட்ல போம்போது டெய்லி பார்க்குற சைன் போர்டு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாமரை, ம் இந்த காடஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, தாரா. தாராவோட பொம்மை பார்த்தீங்க, இல்லன்னா வந்து ப்ரவுன் டாக், கிரீன் கிரீன் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோன் இருக்கும். கொஞ்சம் அது ஹார்ட் ஹீல் ஆகுறதுக்கான ஸ்டோன். அந்த அந்த ஸ்டோன் இல்ல அந்த கிரீன் லைட் கிரீன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு அது வந்து ஒரு சைன். தென் ஹார்ட் சைன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் பார்த்தீங்க, கோல்டன் காயின் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சைன். ஒயிட் பிஜன் அண்ட் தென் லயன், அதுக்கப்புறம் மான். இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெதர், எஸ்பெஷலி மயிலருக்கு. மயிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு சைன். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க வீட்ல இருக்க விஷயங்கள் இல்ல. நீங்க வெளியில போகும்போது ஆக்சிடென்டலா இல்லன்னா ஏதாவது ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதே மாரி கோல்டன் ஹேர் இருக்க வுமன் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு சைன். இட்ஸ் லைக் கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை. ஸோ தீஸ் ஆர் த சைன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து இந்த பாதையில பாதி கடந்துட்டாங்க. ஃபியூ மந்த்ஸ்ல உங்க கிட்ட இருப்பாங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு.